இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படிக்கு நம்முடைய வேத வசனங்களை நாம் திருப்பிக் கொள்ளலாம். நம்ம தொடர்ந்து பல வாரங்களாக வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் வசனங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட 14 அதிகாரங்களுக்கு நாம் வந்திருக்கிறோம். 1வது அதிகாரத்திலிருந்து 14 அதிகாரங்கள். ஸோ இதில் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, யோவான் 1ஆம் நூற்றாண்டிலே நடந்த சம்பவங்களையும் அதே போல அதை தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நடக்கக்கூடிய காரியமாக அவைகளை அதை என்ன பண்ணியிருக்கிறார், வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறார். 1ஆம் நூற்றாண்டில் என்ன நடக்குது அப்படின்னா, பல விதங்களில் அதை சொல்லலாம். ரோமாபுரி, ரோம சாம்ராஜ்யத்திற்கும் ரோம தலைநகரம் அல்லது ரோம ராஜாவுக்கும் திருச்சபைக்கும் இடையில என்ன நடக்குது, ஒரு போராட்டம் நடக்கிறது. ஸோ ரோம சாம்ராஜ்யம், ரோமாபுரி அல்லது ரோம மன்னர்கள் திருச்சபையை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். திருச்சபையில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய விசுவாசிகளை அல்லது சீஷர்களை உபத்திரவப்படுத்தி, துன்புறுத்தி, கொலை செய்து கிறிஸ்தவத்தை அழிக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் என்ன நடக்க போகிறது? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூலமாக யாரெல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவப்படுகிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காக முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுவார்கள். யாரெல்லாம் இந்த உலகத்திலே அடிக்கப்படுகிறார்களோ, கொல்லப்படுகிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவோடு கூட சிங்காசனத்திலே வீற்றிருப்பார்கள் என்று சொல்லி யோவான் என்ன பண்ணுகிறார், அவர்களுக்கு இந்த வேத வசனங்கள் மூலமாக எழுதுகிறார். இது 1ஆம் நூற்றாண்டோடு முடிய போகிறது அல்ல. இது என்ன பண்ண போகிறது, ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இது தொடர போகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோமாபுரி அன்றைக்கு எப்படி கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயல்பட்டதோ அதுபோல ஒவ்வொரு நூற்றாண்டிலும் சபைக்கும் அதிகாரத்துக்கும் இடையில என்ன நடக்கும், ஒரு மோதல், ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தீமையினாலே அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அளவுக்கு அதிகமான அந்த அதிகாரத்தினாலே சபையை ஒடுக்குவதற்கு, சபையை தீர்த்து கட்டுவதற்கு, சபையை முடிப்பதற்கு என்ன பண்ணுவாங்க, முயற்சி செய்வாங்க. ஆனால் அந்த முயற்சி என்ன பண்ணாது, நிறைவு பெறாது. அந்த முயற்சி பாதியிலே என்ன ஆயிடும், ஒன்றுமில்லாமல் போய்விடும். இதைத்தான் யோவான் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, அந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் மறுபடியும் சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த கிறிஸ்தவத்துக்கு எதிராக தீமையினாலே நிறைந்து நடந்தவர்களுக்கு என்ன முடிவு உண்டு, கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட முடிவு உண்டு என்பதை அவர் என்ன பண்றாரு, யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மறுபடியும் என்ன பண்ணிட்டு வராரு, சொல்லி கொண்டு வருகிறார். ஸோ நான் இதனுடைய இன்ட்ரடக்ஷன்லாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் நடத்துனது உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் அரோமா ஆஃப் கிரைஸ்ட் சர்ச் யூடியூப் சேனலுக்கு போய் அந்த ரெவலேஷன் இன்ட்ரோ அப்படின்றதுலேருந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு பிரசங்கமாக நீங்கள் கவனித்து கொண்டு வந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும், புரியும். இப்போ நம்ம எந்த அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா 15வது அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். இப்போ இந்த 15வது அதிகாரத்துக்கும் 16வது அதிகாரத்திலையும் இன்னொரு 7 விதமான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ 15வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளை உடைய 7 தூதரை கண்டேன். சோ ஏற்கனவே நம்ம 7 முத்திரைகளை குறித்து பார்த்திருக்கிறோம், 7 எக்காலங்கள் குறித்து பார்த்திருக்கிறோம். இப்போ 7 கலசங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்போ நான் ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன், சொன்னதையே மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. சொன்னதையே மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் கூடுதல் தகவலோடு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அப்போ ஏற்கனவே 7 முத்திரையை பற்றி என்ன பண்ணப்பட்டது, சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் 7 எக்காலங்களை பற்றி என்ன பண்ணப்பட்டது, சொல்லப்பட்டது. இப்போ 7 கலசங்களை குறித்து என்ன பண்ணப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம்.
சரி, இந்த 7 கலசங்கள் என்ன அப்படின்னா 7 வாதைகளை கொடுக்கக்கூடிய கலசங்கள். ஆங்கிலத்தில் 7 பவுல்ஸ் வித் 7 பிளேக்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ வாதைகள் என்று சொன்னாலும் இந்த வாதைகள் எங்கேருந்து வரப்போகுதுன்னா ஒரு கலசத்திலிருந்து என்ன பண்ண போகுது, வரப்போகிறது. இப்போ அதே இதில் நீங்கள் 15வது அதிகாரத்தில் 5, 6, 7 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்தில் இருந்து 7 வாதைகளை உடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் ஏழையும் அந்த 7 தூதர்களுக்கு என்ன பண்ணதான் கொடுத்தது. அந்த 7 கலசத்துல தான் என்ன இருக்குதான் 7 வாதைகள் இருக்கிறது. அப்போ அந்த கலசம் ஒன்னா கொட்டும் போது என்ன நடக்கும், ஒவ்வொரு வாதையாக உண்டாகும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலங்களில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்போது எத்தனை விதமான வாதைகள் கொடுக்கப்பட்டது, 10 விதமான வாதைகள். அதுல கடைசி வாதை தான் என்னது, தலை பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, சங்கரிக்கப்படுவாங்க, அல்ல இறந்து போவாங்க. அது எகிப்துல மட்டும் நடக்கும், இஸ்ரவேல்ல என்ன பண்ணாது, நடக்காது. இந்த வாதைகள் யாரால் உண்டாக்கப்படுகிறது, கர்த்தரால் என்ன பண்ணப்படுகிறது, அங்கே உண்டாக்கப்படுகிறது. எதற்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணப்பட வேண்டும், அனுப்பப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக. அதே மாதிரியாக இங்க யோவான் என்ன பண்றார்னா, ஏற்கனவே 7 முத்திரைகளில் நடந்த சம்பவங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். 7 எக்காலங்கள் ஊதப்படும் போது நடந்த சம்பவங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். இப்போ அதே மாதிரி இப்போ 7 வாதைகள் என்ன ஆக போகிறது, உண்டாக போகிறது. ஒவ்வொரு கலசங்கள் கொட்டப்படும் போதும் அது என்ன பண்ண போகிறது, நடக்க போகிறது. இப்போ இது நடக்கப்படும் போது, இதெல்லாம் நடக்கப்படுவதற்கு முன்பதாக, ஏற்கனவே நான் சொன்னது போல இன்னைக்கும் மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி வாதைகள் நடக்கப்படுவதற்கு முன்பதாக திருச்சபை தேவனோடு என்ன பண்ணப்படும், இணைக்கப்படும். அது தேவனோடு சேர்க்கப்பட்ட பின்புதான் இந்த வாதைகள்லாம் இந்த பூமியில் என்ன பண்ணும், உண்டாகும், நடக்கும். இப்ப பாருங்க, இந்த 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதை கண்டே. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆனவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். இது ஒரு பாடல். இந்த பாடலை அவங்க பாடுவதற்கு முன்பதாக இவங்கெல்லாம் எங்க நிக்கிறாங்க, அந்த கடலை பக்கத்துல நிக்கிறாங்க. இன்னொன்னு அதனுடைய அடையாளம் என்னன்னா, இவங்கெல்லாம் யாரு, மீட்கப்பட்டவர்கள். இவங்களுடைய தேவனுடைய சன்னிதானத்தில் என்ன பண்றாங்க, நின்று கொண்டு இந்த புது பாட்டை என்ன பண்ணுகிறார்கள், பாடுகிறார்கள். இந்த பாட்டுக்கு என்ன பாட்டுனா, மோசேயுடைய பாட்டு, ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு. இப்போ மோசேயுடைய பாட்டுலாம் யாருக்கு தெரியும், 1ஆம் நூற்றாண்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா, கொஞ்சம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அதிகமா யாருக்கு தெரியும், இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மோசேயுடைய பாட்டு நல்லாவே தெரியும். அது கேட்டு 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 ஒருவேளை 1ஆம் நூற்றாண்டில் இருந்த யூதர்களும் அந்த பாட்டை என்ன பண்ணியிருப்பாங்க, பாடியிருப்பாங்க. அப்போ மோசேயுடைய பாடல் பாடுறவங்களாம் யாரு,
யூத கோத்திரத்தை யூத இனத்தை சேர்ந்தவர்கள். அதே மாதிரி ஆட்டுக்குட்டி அவனுடைய பாட்டை பாடுறவங்க யாரு? இயேசு கிறிஸ்து, அவருடைய சீஷர்கள். அந்த சீஷர்கள் மூலமாக தேவனை அறிந்த அந்த ஜன கூட்டத்தார் என்ன பண்றாங்க? அங்க நிக்கிறாங்க. ரெண்டு கூட்டத்தாரும் அங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார் அப்படின்னா, இவங்க அந்த மிருகத்தின் முத்திரை என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொள்ளாதவங்க. அந்த 2வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இருங்க, மிருகத்துக்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல். அப்போ நம்ம 13ஆம் அதிகாரத்துல என்ன வாசித்தோம்? அந்த மிருகத்துக்கு, அந்த மிருகத்தினுடைய லக்கத்தை, அந்த மிருகத்தின் நாமத்தை நெற்றியில என்ன பண்ண வேண்டுமாம்? தரித்து கொள்ள வேண்டும் என்று அந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணுவான்? ஜனங்களை வழிநடத்துவான். அதை தரித்து கொள்ளாதவர்கள் தான் யாரு? இப்போ வாசிக்கிற இந்த 15ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள்லாம் அதை தரிக்காததுனால ஒருவேளை என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க? கொல்லப்பட்டிருப்பாங்க. அந்த மிருகத்தை வணங்காததுனால அல்லது அந்த மனித போதனைகளை கேட்காததுனால இவர்கள் என்ன பண்ணப்பட்டாங்க? கொல்லப்பட்டு இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் நின்று என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ இவங்கெல்லாம் யாரா? வெற்றி பெற்றவர்கள். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவர்கள் ஜெயம் கொண்டவர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஜெயம் கொண்டவர்கள், தேவனுக்காக வாழ்ந்து மரித்தவர்கள் அல்லது தேவனுக்காக உயிரை கொடுத்தவர்கள் முதலாவது எங்க போயிடுவாங்க? தேவனுடைய சிங்காசனத்துக்கிட்ட போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மீதி உள்ளவங்க தான் எங்க இருக்கிறாங்க? இந்த பூமியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட வாதைகள் என்ன பண்ணப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. கொடூரமான வாதைகள். சரி, இப்போ இந்த 5ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. ஆலயம் என்ன பண்ணப்பட்டதா? திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளை உடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். இந்த தூதர்கள் எங்கிருந்து வராங்க? பரலோகத்திலிருந்து, ஆலயத்திலிருந்து என்ன பண்றாங்களாம்? வர்றாங்க. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ இவங்க ஒரு வாதையை இந்த பூமியில கொடுக்க போறாங்க. இவங்க ஒரு கலசத்தை இந்த பூமியில ஊத்த போறாங்க. இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நியாய தீர்ப்பு என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. இவங்க ஆலயத்திலிருந்து வராங்க அப்படின்னா இவங்களை அனுப்புறது யாரு? தேவன் இவங்களை என்ன பண்றாரு? அனுப்புகிறார். அப்போ இந்த நியாய தீர்ப்பு யாரிடத்திலிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. யாருக்கு வருகிறது? தேவ ஜனங்களுக்கு அல்ல. தேவ ஜனங்களை உபத்திரவப்படுத்தினவர்கள், தேவனை விசுவாசிக்காதவர்கள், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காதவர்கள், தேவனுக்கு விரோதமான தீமைகளை செய்தவர்கள், அவர்களுக்கு இந்த நியாய தீர்ப்பு என்ன பண்ண போகிறது? தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட போகிறது. அதனால தான் இவர் எழுதுறாரு, இவங்க எங்கிருந்து வராங்க? அந்த திறக்கப்பட்ட ஆலயத்திலிருந்து, அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து என்ன பண்றாங்க? இவங்க வர்றாங்க. இவங்க கையில என்ன கொடுக்கப்படுகிறது? பொற்கலசங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த பொற்கலசத்துல என்ன இருக்குது? என்ன இருக்குது? திருப்பியும் அதை வாசிக்கலாமா? 8வது வசனத்தை வாசிங்க. சாரி 7 வாசிங்க. 7ல அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினால் நிறைந்த. இப்போ தேவன் எப்படி இருக்கிறாரு? ரொம்ப கோபமா இருக்கிறாரு. அவருடைய கோபாக்கினால் நிறைந்த பொற்கலசங்கள் ஏழையும் அந்த 7 தூதர்களுக்கு என்ன பண்ணாங்களாம்? கொடுத்தது. அப்போ அந்த கலசத்துக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய கோபாக்கினை அந்த கலசத்தில் இருக்குது. அப்போ இது எதேசியா நடக்கிற ஒரு விஷயம் அல்ல. ஏதோ திடீர்னு நடந்துருச்சு, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, அப்படி அல்ல. இது வேண்டுமென்றே
தெரிந்தே என்ன பண்ணுகிறது, நடக்கிறது. ஆண்டவர் அவர் தான் என்ன பண்றாரு, அந்த கோபாக்கினிய அந்த கலசத்துல போட்டு யார் கையில கொடுக்குறாரு, தூதர் கையில கொடுக்குறாரு. அந்த தூதர்கள் ஆண்டவர் சொல்லுகிறதை என்ன பண்ண போகிறார்கள், செய்ய போகிறார்கள். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துருச்சு, வெற்றி பெற்றவர்லாம் எங்க இருக்கிறாங்க, சிங்காசனத்துக்கு பக்கத்துல நின்று என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க இந்த நியாய தீர்ப்பில் என்ன பண்ண போகிறதில்ல, பாதிக்கப்பட போகிறதில்ல. அதை தான் யோவான் சொல்ல வராரு. அந்த காலத்தில் இதை கேட்குற கிறிஸ்தவங்க தைரியம் கொள்ள வேண்டும், உற்சாகம் அடைய வேண்டும் என்பதற்காக இதை என்ன பண்ணுறாரு, எழுதுறார். அந்த காலத்து கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த காலத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கும் இது என்ன கொடுக்கிறது, உற்சாகத்தை கொடுக்கிறது. 8வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. தேவாலயம் நிறைந்திருந்தது. தேவ பிரசன்னம் அந்த இடத்துல என்ன இருக்குது, நிரம்பி இருக்கிறது. அப்புறம் 7 தூதர்களை உடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வாதைகள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அல்லது அந்த கடைசி நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்னாடி தேவாலயம் எல்லாருக்கும் என்ன பண்ண இருக்கும், திறந்து இருக்கும். யார் வேணா எப்போ வேணா என்ன பண்ணிக்கலாம், உள்ள வந்துக்கலாம். ஆனா அந்த வாதை ஆரம்பிச்ச பிறகு அதுக்குள்ள யாரும் என்ன பண்ண முடியாது, நுழைய முடியாது. அப்ப தருணம் கிடைக்கப்படும் போதே நம்ம என்ன பண்ணணும், நம்மளை சரி செய்து அந்த என்ட்ரன்ஸ்குள்ள என்ன பண்ணிடணும், போயிடணும். இதில் தான் நியாயப்புறம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் என்ன பண்ணுறாரு, முதல்ல அந்த 7 சபைகளுக்கான லெட்டர் எழுதுறார். ஏன் எழுதுறாரு, இப்போ அந்த கலசம் கொட்டப்படும் போது அந்த கதவு என்ன பண்ணப்படும், மூடப்படும். அப்போ சபையில் இருக்கிறவங்க உள்ள போக முடியாது. அதனால முன்பதாகவே சபையில் இருக்கக்கூடிய குறைகளை அவங்களுக்கு சொல்லி யோவான் என்ன எச்சரிக்கிறாரு, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். மனம் திரும்ப வேண்டியவர்கள் என்ன பண்ண வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் அந்த கோபாக்கினின் கலசம் கொடுக்கப்பட்டு அந்த கோபாக்கினை ஊற்றப்படும் போது வானத்தில் தேவனுடைய ஆலயத்தின் கதவு என்ன பண்ணப்படும், மூடப்படும். யாரும் உள்ளே என்ன பண்ணப்பட முடியாது, அனுமதிக்கப்பட முடியாது. ஆகவே அந்த காலம் வருவதற்கு முன்பு திருச்சபையில் இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் தங்களை திருத்தி கொண்டு தங்களை மாற்றிக்கொண்டு கிடைக்கப்பட்ட தருணத்தை பயன்படுத்தி தேவாலயத்துக்குள்ள என்ன பண்ணிடணும், வந்து சேர்ந்துடணும். சிலர் எப்படி வந்துடுறாங்க, இயேசுவுக்காக வாழ்ந்து உயிரை கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க, வந்துடுறாங்க. நீங்க அதுக்காக நானே என்ன மாய்த்துக்கிறேன் இயேசுக்காகன்னு சொல்லி அப்படி அல்ல. நான் சாப்பிடாம இருந்து நான் செத்து போறேன் அப்படி அல்ல. உபத்திரம் வரும்போது விசுவாசத்தில் எப்படி இருக்கணும், உறுதியா இருக்கணும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது, பின்மாறி போகக்கூடாது. அப்படி நீங்க இருக்கும்போது நீங்க உங்களுக்கு அந்த பரலோக வாசல் எப்பவுமே என்ன பண்ணிருக்கும், திறந்திருக்கும். ஒரு இடத்துல கூட ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரும் பூட்ட கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம், பரலோக வாசல் என்ன பண்ணியிருக்கிறாராம், திறந்து வைத்திருக்கிறார். அதில் சொல்லப்பட்டிருக்கோம், இதோ அந்த வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஒருவனும் அதை என்ன பண்ண மாட்டான், பூட்ட மாட்டான். யாருக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் இயேசுவுக்காக மரிக்கிறார்களோ அவர்களுக்கு பரலோக வாசல் என்ன பண்ணியிருக்குது, திறந்திருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இப்போ ஒருத்தர் 1ஆம் நூற்றாண்டில் ஒரு கிறிஸ்தவரை கொல்றதுக்கு துரத்துறார். அந்த கிறிஸ்தவர் ஓடுறார், ஓடி ஓடி ஒவ்வொரு வீட்டு வாசலையும் என்ன பண்றாரு, தட்டுறாரு. யாராவது திறந்து உள்ள விடுவாங்களா சொல்லுங்க? எல்லா வீட்டு வாசலும் எப்படி இருக்கும், மூடி இருக்கும். போய் கதவை தட்டுவார், திருப்பி கொஞ்ச தூரம் ஓடுவார், தட்டுவார், ஐயா காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஏன்னா கொல்றதுக்கு ரோம அரசனுடைய போர் சேவர்கள் என்ன பண்றாங்க, வந்துகிட்டு இருக்கிறாங்க குதிரையில, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க. குடும்பமா போய் தட்டுறாங்க கதவை, யாருமே கதவை திறக்கல. ஏன்னா கதவை திறந்தா என்ன ஆகும், அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் என்ன ஆயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக பரலோக வாசல் எப்பவுமே என்ன பண்ணிருக்குது, திறந்திருக்கு. ஏன்னா நீ
ரோமர்களால் கொல்லப்பட்டால் உன் உயிர் இங்கே போனா நீ எங்க கண்ணை திறப்ப? பரலோகத்தில் கண்ணை திறப்ப. பரலோக வாசல் உனக்காக திறக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, அதை ஒருவனாலும் என்ன பண்ண முடியாது, பூட்ட முடியாதுன்னு சொல்றார். அவங்களுக்கு தான் பரலோக வாசல் என்ன இருக்குது, திறந்திருக்கு. அதே மாதிரி இப்போ மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வாதை ஊற்றப்பட்டு முடிகிற வரைக்கும் அந்த வாசல் என்ன பண்ணப்பட்டிருக்கும், மூடப்பட்டிருக்கும். இந்த சூழ்நிலையில கடைசி நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிற வேளையில பரலோக வாசலுக்குள்ள அல்லது தேவ ஆலயத்துக்குள்ள வருவதற்கு யாருக்கும் என்ன இல்லை, அனுமதி இல்லை. அப்போ ஆவியானவர் என்ன சொல்ல வராரு, அனுமதி இருக்கும் போதே நம்ம என்ன பண்ண வேண்டும், ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அனுமதி மறுக்கப்படும் போது நம்ம போய் எவ்வளவு கதவை தட்டினாலும் தேவாலயத்தின் கதவு நமக்காக என்ன பண்ணப்படாது, திறக்கப்படாது. மறுபடியும் அந்த வசனத்தை ஒரே ஒரு வாட்டி வாசிக்குவோமா? அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களை உடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. சரி, இப்போ அடுத்த வசனத்துக்கு போவோம். 16வது அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் அந்த 7 தூதருடனே, நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். என்ன வருது, தேவாலயத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. யாருடைய சத்தமா இருக்கும், தேவனுடைய சத்தம். யாருக்கு கட்டளை, தூதர்களுக்கு கட்டளை. தூதர்கள் கையில் என்ன இருக்குது, கலசம் இருக்குது, பொற்கலசம். அந்த கலசத்துக்குள்ள என்ன இருக்குது, தேவனுடைய கோபாக்கினை அல்லது வாதை அந்த கலசத்துல இருக்குது. அதை கொண்டு போய் என்ன பண்ணணும், பூமியில் மேல ஊற்றணும். சரி, முதல்ல 2வது வசனம். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் எங்க நடக்குது. 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று, பசும்புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. முதல் எக்காலத்திலையும் என்ன ஆச்சான், பூமியின் மேல என்ன கொட்டப்பட்டதான், கல் மழை அக்கினி என்ன பண்ணப்பட்டது, கொட்டப்பட்டது. அதே மாதிரி இங்கே கலசத்தை கொண்டு போய் எதுல கொட்டுறாராம், பூமியின் மேல கொட்டுறாரு. பூமியில கொட்டோனே என்ன நடக்குது பாருங்க. உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள். யாரு மிருக, முன்னாடி என்ன பார்த்தோம், பாட்டு பாடுறவங்களாம் யாரு, மிருகத்தின் முத்திரையை தரிக்காதவர்கள். இப்போ இங்க யார் இருக்கிறா, மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள். அப்புறம் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய. இப்போ மிருகத்தின் முத்திரை தரித்து சொரூபத்தை வணங்குகிறவர்கள்னா யாரு, மனித போதனைகளை கேட்டு மனித வழிபாடுகளை பின்பற்றுகிறவர்கள். 6 என்ன அர்த்தம், மனிதன் மனிதன் மனிதன். அப்போ அந்த மனித போதனைகளை கேட்டு மனித போதனைகளை என்ன பண்ணுகிறவர்கள், பின்பற்றுகிறவர்கள். அப்போ மனித போதனை பின்பற்றுகிறவனா அவங்க யார் பின்பற்றல, தேவனையோ இயேசுவையோ இயேசுவின் போதனையோ அவங்க என்ன பண்ணல, பின்பற்றல. அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்றாங்க, விக்கிரக ஆராதனை செய்யறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது வாசிங்க. அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாகி. திருப்பி வாசிங்க அத. அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. இதுல இங்கிலீஷ்ல எப்படி போட்டுருக்குன்னா, அக்லி ஃபெஸ்டரிங் சோர்ஸ். அதாவது அந்த அந்த புண் வந்து ரொம்ப கொடியதாக, அதாவது பயங்கரமான வேதனை கொடுக்கக்கூடிய புண்கள் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சா, உண்டாயிடுச்சு. இப்போ 7 எக்காலம் ஊதும் போது முதல் எக்காலம் யாரை பாதிக்குது, மனிதர்களை என்ன பண்ணுகிறது,
பாதிக்கிறது. அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வாதை உண்டானதோ அதே மாதிரி இந்த கலசம் ஊற்றப்படும் போது யாருக்கு அது நடக்குது? எந்த மனுஷருக்கு நடக்குது? முத்திரையை தரித்தவர்கள், அந்த சொரூபத்தை என்ன பண்ணினவர்கள்? வணங்கினவர்கள், அந்த மனித போதனையில கேட்டு நடந்தவர்கள், அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு புண் என்னாகிறதா? சரீரத்தில் உண்டாகிறது. இது என்னது? ஆரம்பம் தான், இது முடிவில்லை. இது என்னது? ஆரம்பம். சரி, அடுத்து 3வது வசனத்தை வாசிப்போம். இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். இரண்டாம் தூதன் என்ன பண்றானா? சமுத்திரத்தில் என்ன பண்றானா? ஊத்துறான். அதே மாதிரி 8ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. பாருங்க, இப்போ இது எங்க நடக்குது? சமுத்திரத்தில் நடக்குது. எக்காலம் ஊதும் போதும் அந்த பிரச்சனை எங்க வருது? சமுத்திரத்தில் வருது. அதே மாதிரி கலசம் ஊற்றப்படும் போதும் அது எங்க ஊற்றப்பட்டது? சமுத்திரத்தில் ஊற்றப்பட்டது. அதனால தான் நான் சொன்னதே தான் திரும்ப என்ன பண்றாரு? சொல்றாரு. இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். இது நடந்தது, இதுக்கப்புறம் இது நடந்தது, இதுக்கப்புறம் இப்படி இல்லை, ஏற்கனவே நடந்த ஒன்றை சொல்லிட்டாங்க, திருப்பியும் அதே விஷயத்தை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு கம்பேரிசனுக்காக நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ மறுபடியும் 16ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அந்த சமுத்திரத்தில் ஊற்றப்பட்ட போது அங்கே என்ன நடக்குது? உடனே அது செத்தவனுடைய ரத்தம் போல மாறிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. இப்போ முதல்ல மனிதனுக்கு புண்கள் வந்தது. இப்போ 2வது சமுத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன ஆயிடுச்சா? செத்து போச்சு. ஓகே, அதே மாதிரி நீங்க 8ஆம் அதிகாரம் 8-9 வாஸ்தா கூட அதுல என்ன நடக்கும்? இதே மாதிரி அது ரத்தமாய் மாறும். அந்த சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் என்ன ஆகும்? செத்து போகும். கப்பல் சேதங்கள் என்ன ஆகும்? உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ இது 2வது நடக்கிறது எங்க நடக்குது? சமுத்திரத்தில் நடக்குது. 3வது 16ஆம் அதிகாரம் 4-7 வரைக்கும் வாசிப்போம். 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் என்ன பண்ணினானாம்? ஊற்றினான். மறுபடியும் 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோமா? 10-11 வாசிங்க. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் மூன்றில் ஒரு பங்கையும் நீரூற்றுகளின் மேலே என்ன பண்ணப்பட்டதான்? ஊற்றப்பட்டது. அந்த நீர் எப்படி மாறிச்சான்? கசப்பாய் மாறினது. அதை குடித்தவர்கள் என்ன ஆனாங்களாம்? செத்தார்கள். இது எக்காலம் ஊதுமுடன் நடந்தது. அதே மாதிரி கலசம் ஊற்றப்படும் போதும் என்ன நடக்குது? 16:4 மறுபடியும் வாசிங்க. 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தரும். இப்ப தண்ணீர்களின் தூதன் ஒரு பாட்டு பாடுறார். என்ன பாட்டு பாடுறாரு? இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தரும் ஆகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் என்ன பண்ணாங்களாம்? பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். பாருங்க, ஆண்டவர் பரிசுத்தவானுடைய இரத்தத்துக்கு என்ன பண்றாராம்? நியாயம் விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்மளை யார் கொடுமைப்படுத்தினாலும், கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு காரணத்துக்காக நம்மளை அரசாங்கம் கொடுமைப்படுத்தினாலும், மற்ற மனிதர்கள் நம்மை கொடுமைப்படுத்தி நமக்கு தீங்கு செய்தாலும் ஆண்டவர் அதற்கு என்ன கொடுப்பார்? நியாய தீர்ப்பு கொடுப்பார், நியாயம் விசாரிப்பார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம அதை பார்த்துலாம் சோர்ந்து போயிடவே கூடாது. கிறிஸ்துவுக்காக வாழும்போது நம்ம நிறைய கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது வரும். ஆனால் அந்த கஷ்டத்தை யார் நமக்கு கொடுக்குறாங்களோ அவங்க ஒன்று மனம் திரும்பணும். மனம் திரும்பினாங்கன்னா தப்பிச்சாங்க. மனம் திரும்பவே இல்லை அப்படின்னா ஆண்டவர் கொடுக்குற நியாய தீர்ப்பு அவங்க என்ன பண்ணி ஆகணும்? சந்தித்து ஆக வேண்டும். இந்த இடத்துல என்ன நடக்குது? ஆண்டவர் என்ன பண்றாராம்? தம்முடைய பரிசுத்த ஜனங்களுடைய ரத்தத்தை அவங்க என்ன பண்ணாங்களாம்?
சிந்தினாங்க. தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? சிந்தி இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாராம்? நீ ரத்தத்தை சிந்தும் போது எவ்வளோ சந்தோஷப்பட்ட, அதனால குடிக்கிறதுக்கு உனக்கு என்ன கொடுக்குறேன்? ரத்தத்தையே கொடுக்குறேன். இதெல்லாம் என்னது? அப்படியே லிட்ரலாக நடக்கலை. இது என்ன, எதுக்காக இதெல்லாம் எழுதியிருக்கிறாங்கன்னா, இதெல்லாம் அடையாளமாக தான் எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா, அவங்க எந்த மாதிரி கிறிஸ்தவர்களை கொண்டார்களோ அதே போன்ற ஒரு அழிவு அவங்களுக்கு என்ன பண்ண போகிறது? வரப்போகிறது. அவர்கள் கிறிஸ்தவருடைய ரத்தத்தை சிந்தி அதில் சந்தோஷப்பட்டதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ரத்தம் தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நீ குடிக்கிறதுக்கு உன்னை எதுவே கொடுக்குறேன்? ரத்தத்தையே கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாராம். இதில் நீங்கள் ஆரம்பத்தில் படிக்கும்போது ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்கன்னா, அந்த பரிசுத்தவான்கள் உபத்திரவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய அந்த பலிபீடத்துக்கிட்ட நின்று ஆண்டவர்கிட்ட கேட்பாங்களாம். என்ன கேட்பாங்களாம்? ஆண்டவரே, எப்பொழுது எங்கள் ரத்தத்துக்காக என்ன பண்ண போகிறீர்? நியாயம் செய்ய போகிறீர், பழிக்கு பழி வாங்க போகிறீர் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்களாம். அப்போ அவர்கள் ஏறெடுத்த அந்த ஜபத்திற்கு இதுதான் என்னது? பதில். என்ன பதில்? இவங்க ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? நியாயம் விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க முன்னாடி இருக்கக்கூடிய அதிகாரத்தில் ஒரு இடத்துல வரும். என்னன்னா, அந்த உபத்திரவத்திலே வந்தவர்கள் எங்க இருப்பாங்க? அந்த பலிபீடத்துக்கு பக்கத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்க ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க, ஆண்டவரை எப்பொழுது எங்களுக்கு நீர் நியாயம் தீர்ப்பு செய்ய போகிறீர்? அதற்கான பதில் தான் என்னது? இந்த பதில். ஆண்டவர் என்ன பண்றாரு? நியாய தீர்ப்பு செய்கிறார். சரி, அதுக்கப்புறமா 16ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. சோ அந்த சூரியன் மேல ஊத்துன உடனே சூரியனுக்கு ஒரு அதிகாரம். என்ன அதிகாரம்? அதனுடைய வெப்பம் என்ன ஆகுது? அதிகமாகுது. அப்போ அது என்ன பண்ணுகிறது? மனிதர்களை அந்த 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 அனல்னால என்ன பண்ணுதான்? தகிக்குது. தகிக்கும் போது என்ன நடக்குது பாருங்க 9வது வசனத்துல. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. பாருங்க, இவ்வளோ பட்டும் அவங்களுக்கு என்ன வரல? மனசு வரல. மனம் திரும்புவதற்கு என்ன வரல? மனம் வரவில்லை. அதற்கு பதிலாக என்ன பண்றாங்க? இதை கொடுக்கிற தேவனை என்ன பண்ணுகிறார்களாம்? தூஷிக்கிறார்கள். இப்போ நிறைய நேரங்களில் கிறிஸ்தவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள். என்ன வேலை செய்கிறாங்க? கடவுள் ஏன் எனக்கு இந்த சோதனையை கொடுத்தாரு? கடவுள் ஏன் எனக்கு இந்த மாதிரியான ஒரு கண்ணீரை துக்கத்தை கொடுத்தாரு அப்படின்னு கடவுளை என்ன பண்றாங்க? நிறைய கிறிஸ்தவர்கள் தூஷிக்கிறார்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா கடவுள் யாரையும் என்ன பண்ண மாட்டார்? துன்பப்படுத்த மாட்டார். யாருக்கும் அவர் வேணும்னே கஷ்டத்தை என்ன பண்ண மாட்டார்? கொடுக்க மாட்டார். நமக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒரு துன்பம் வருது, துக்கம் வருதுன்னா அது யார் செய்த தவறு? நாம் செய்த தவறு அல்லது இன்னொரு மனிதன் செய்த தவறு நம்ம என்ன பண்ணோம்? பாதிக்கும். அதனால் நமக்கு என்ன வரும்? அந்த மாதிரி துக்கங்கள் நமக்கு வரும். ஆனால் இதை கடவுள் செய்தார் என்று நாம் சொல்வோமானால் நாம் கடவுளை என்ன பண்றோம்? தூஷிக்கிறோம் என்ற அர்த்தம். இப்போ இவங்க அதை செய்யறாங்கன்னா இவங்களுக்கு உண்மையாவே கடவுள் தான் செய்யறாரு. ஏன்னா இவங்க அந்த மிருகத்தின் லக்கத்தை என்ன பண்ணிட்டாங்க? நெத்தியில தரித்து கொண்டாங்க. இவங்க அந்த சொரூபத்தை என்ன பண்றாங்க? வணங்குறாங்க. இவங்க கிறிஸ்தவங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க? உபத்திரவப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு வரக்கூடிய உபத்திரவம் யார் மூலமா வருது? நியாயம் செய்கிற தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆனால் இவங்க செய்த தவறுக்கு தான் நியாயம் கொடுக்கப்படுகிறது என்பதை இவர்கள் உணராமல் மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அதே தவறை செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னும் என்ன பண்ண போகுது? இந்த வாதை குறைய போதா அதிகரிக்க போதா? வாதை இன்னும் அதிகரிக்க தான் போகுது. இப்போ இதே விஷயம் எங்க நடக்குது பார்ப்போம். 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 8ஆம் அதிகாரம்
12ஆம் வசனத்தை வாசிப்போம். 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கு, சந்திரனில் 1/3 பங்கும், நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. சோ 4வது எக்காலம் ஊதும் போதும் எங்க சேதம் நடக்குது? சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தில் நடக்குது. இங்க 4வது கலசம் ஊற்றப்பட்டது. எங்க ஊற்றப்பட்டது? சூரியன் மேல ஊற்றப்பட்டது. அப்போ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 4த்தையும் பார்த்தீங்கன்னா, ஒன்று பூமியில நடக்குது, நிலத்துல நடக்குது. 2வது கடல்ல நடக்குது. 3வது ஆறு, குடிக்கிற தண்ணி ஆறு, அப்புறம் சுரக்கிற நீரூற்றுக்கள்ல நடக்குது. 4வது சூரியன் நடக்குது. ஸோ இதெல்லாம் எங்க ஏற்படக்கூடிய பாதிப்புகள்? பூமி, நிலம், நீர், கடல் நீர், வானம், இவைகளில் நடக்கக்கூடிய அழிவுகள். இந்த அழிவுகள் யாரை தாக்கும்? மனுஷர்களை தான் தாக்கும். இப்ப கடல்ல ஒரு மாற்றம் வந்தா அது யாரை தாக்குது? மனுஷர்களை தாக்குது. 2004 கடல்ல ஒரு மாற்றம் வந்தது. அந்த மாற்றத்தினால் அன்றைக்கு காலையில கடல் ஓரத்தில் இருந்த தமிழ்நாட்டில் கடல் ஓரத்தில், ஆந்திராவில் கடல் ஓரத்தில், ஒரிசாவில் கடல் ஓரத்தில், அந்தமான் தீவுகளிலே எல்லாம் என்ன உண்டானது? மனிதர்களுக்கு பெரிய சேதம் உண்டானது. அப்போ இந்த பூமியில சேதம் வந்தாலும், ஆறுகளிலே சேதம் வந்தாலும், கடல்களிலே சேதம் வந்தாலும், வானத்திலே சேதம் வந்தாலும் எல்லாம் யாரை பாதிக்கும்? மனுஷர்களை தான் பாதிக்கும். ஆனா இங்க பைபிள்ல தெளிவா போட்டிருக்குது, எந்த மனுஷர்களை பாதிக்கும்? மனித போதனையில கேட்டு முத்திரை தரித்து கொண்டு விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், அது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்களையும் தேவ ஜனங்களையும் தீர்க்கதரிசிகளையும் கொன்று ரத்தம் சிந்தின அந்த தீமையான மனிதர்களுக்கு தான் இந்த அழிவுகள் உண்டாகும். பதினாறாம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிப்போம். 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் சிங்காசனத்தின் மேல் என்ன பண்ணினான்? ஊற்றினான். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மிருகம் யாரு? 2 மிருகத்தை பத்தி 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் மிருகம் ரோம சாம்ராஜ்யம், ரோமாபுரி, அதாவது த சிட்டி ஆஃப் ரோம், தலைநகரம், அல்லது அந்த தலைநகரத்திலே அரண்மனையிலே அரசாளுகிற அந்த ரோம மன்னன். இதுதான் யாரு? மிருகம். இப்போ இந்த கோப கலசம் எங்க ஊற்றப்படுதான்? மிருகத்தினுடைய, தொடர்ந்து வாசிங்க 10. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் என்ன பண்ணானா? ஊற்றினான். அப்போ சிங்காசனத்தின் மேல ஊற்றினா என்ன அர்த்தம்? அந்த ராஜ்யம் அல்லது அந்த தலைநகரம் அல்லது அந்த ராஜாவுக்கு என்ன வரப்போகிறது? அழிவு வரப்போகிறது. அப்புறம் வாசிங்க. அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. ராஜ்யம் இருளடைந்தது. இவ்வளவு நாள் ராஜ்யம் எப்படி இருந்தது? பிரகாசமாயிருந்தது. ரோம சாம்ராஜ்யம் 1ஆம் நூற்றாண்டிலே மிக வல்லமையுள்ள ஒரு சாம்ராஜ்யமாய் இருந்தது, மிக அதிகாரமுடையதாய் இருந்தது, பல நாடுகளை கைப்பற்றினது. ரொம்ப திமிரா ஆணவமா இருப்பாங்க ரோமர்கள்லாம். ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய போர் யுக்திகள், சக்திகள், ரதங்கள், போர் வீரர்கள் இந்த உலகத்தில் யார்கிட்டயுமே இல்லாமல் இருந்தது. இப்போ அந்த ராஜ்யத்தின் மேல என்ன ஊத்தியாச்சான்? கோப கலசம் என்ன பண்ணப்பட்டது? ஊற்றப்பட்டு விட்டது. ஏன்னா அந்த மிருகம் யாரால அதிகாரம் கொடுக்கப்பட்டது? சர்ப்பம். சர்ப்பம் வந்து என்ன பண்ணுது? அந்த மிருகத்துக்கு பல விதமான அதிகாரத்தை கொடுக்குது. அது மட்டுமல்ல, அதுக்கப்புறமா வந்த மிருகம் கள்ள தீர்க்கதரிசி அந்த மிருகத்துக்கு என்ன பண்றாரு? மக்களை வழி நடத்துறாரு. அந்த மிருகம் என்ன பண்ணுதான்? ஆண்டவருக்கு நிகரா தூஷணமான வார்த்தைகள் என்ன பண்ணுகிறது? பேசுகிறது. ஆண்டவருக்கு இணையா தன்னை என்ன பண்ணுகிறது? கொண்டு வருகிறது. அதனால இப்ப 5வது கலசம் யார் மேல ஊற்றப்படுகிறது? அந்த மிருகத்தின் சிங்காசனத்தின் மேல என்ன பண்ணப்படுகிறது? ஊற்றப்படுகிறது. அப்பொழுது அந்த ராஜ்யம் என்ன ஆகிறதா? இருள் அடைந்தது. இது 1ஆம் நூற்றாண்டுல ரோமாபுரிக்கு நடந்ததை இங்க என்ன பண்றாரு? எழுதுறார். உடனே நடந்துச்சா? இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுகிறது? நடக்கிறது. அதே மாதிரி இப்போ அதை எப்படி அப்ளை பண்றதுன்னா, இப்பவும் அதிகாரத்தை வைத்திருக்கிறவர்கள் அல்லது பிசாசினுடைய
உத்வேகத்தினால் தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய எந்த அதிகாரமானாலும் அது என்ன பண்ணப்படும்? உடைக்கப்படும், இருளடையும். அது ரொம்ப நாள் என்ன பண்ணாது? நிற்காது. புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? சரி, அப்புறம் தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடிந்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. இப்போ ஒரு பக்கம் இதுக்கு முன்னாடி வாசித்தது யாரு? தீர்க்கதரிசிகளை கொன்றவர்கள், முத்திரையை தரித்த மனிதர்கள். இப்ப வாசிக்கிறது யாரு? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் அல்லது அந்த உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ராஜ்யத்திற்கு பொறுப்பாளர்கள் அல்லது பல ராஜ்யங்கள் அதிபதிகள். இவங்க தேவனால் என்ன பண்ணப்படுகிறார்கள்? நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். ஆனா இவங்களும் என்ன பண்ணலையா? தங்கள் கிரியைகளை விட்டு என்ன பண்ணவில்லை? மனம் திரும்பவில்லை. அப்ப ஆண்டவர் எல்லாருக்குமே என்ன கொடுக்கிறார்? வாய்ப்பு கொடுக்கிறார். எதற்கு? மனம் திரும்புவதற்கு. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் நடக்கும் போதாவது என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். என்னன்னு மனம் திரும்பணும்? நான் செய்த கொடூரமான காரியத்துக்காக தான் கடவுள்கிட்ட இருந்து எனக்கு என்ன வருது? இந்த மாதிரி தண்டனை வருது. கடவுளே, நீங்க தான் உண்மையான கடவுள், நான் உங்களை நம்புறேன், என்னுடைய எல்லா தீமையான கிரியைகளை விட்டு நான் என்ன பண்ண போறேன்? மனம் திரும்ப போறேன்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா கடைசி நிமிஷத்திலாவது அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? விமோச்சனம் கிடைச்சிருக்கும். அவங்க மனம் திரும்பவில்லை. சரி, 12வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்பிராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாக்கும்படி. சூரியன் உதிக்கிற திசை என்ன திசை? கிழக்கு திசையிலிருந்து என்ன பண்ண போறாங்களாம்? ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் என்ன ஆயிச்சான்? வற்றி போயிற்று. அப்புறம் அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். சரி, இப்போ இங்க யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குது? வலு சர்ப்பம். 12ஆம் அதிகாரத்தில் வலு சர்ப்பத்தை பத்தி என்ன பண்ணப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்குது. வலு சர்ப்பம்னா அது யாருக்கு அடையாளம்? சாத்தானுக்கு, பிசாசுக்கு அடையாளம். ரெண்டாவது 13ஆம் அதிகாரத்தில் முதல்ல ஒரு மிருகத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் ரோம சாம்ராஜ்யம், ரோம தலைநகரம் அல்லது ரோம மன்னன், அதுதான் மிருகம். அப்போ ரெண்டாவது அந்த மிருகம். மூணாவது 13ஆம் அதிகாரத்தினுடைய 2வது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற வேறு ஒரு மிருகம். அந்த மிருகம் எப்படி இருக்குதான்? ஆட்டுக்குட்டியை போல கொம்பு உடையதா இருந்தது. ஆனா எதை மாதிரி பேசிச்சு? சர்ப்பத்தை போல என்ன பண்ணினது? பேசினது. அது யாருக்கு அடையாளம்? கள்ள தீர்க்கதரிசிக்கு அடையாளம். இப்போ இங்க மறுபடியும் அதை பத்தி தான் சொல்றாரு 13ஆம் வசனத்துல. என்னது? அந்த வலு சர்ப்பம் அதனுடைய வாயிலிருந்து, அதுக்கப்புறம் மிருகத்தின் வாயிலிருந்து, கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து என்ன வந்துச்சான்? ஒரு தவளை. அது என்னவா? ஒரு அசுத்த ஆவி. இது என்ன பண்ணுச்சான்? புறப்பட்டு போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வாயிலிருந்து ஒரு தகவல். என்ன தகவல் போகுது? சுத்துப்பட்டில் இருக்கக்கூடிய மற்ற ராஜாக்களுக்கு ஒரு தகவல் போகுது. என்ன தகவல்? இது ஒரு தீமையான ஒரு சதி திட்டம் என்கிற ஒரு தகவல் என்ன பண்ணுகிறது? அவங்க வாயிலிருந்து போகுது. ஸோ என்ன பண்றான்? பிசாசு சுத்துப்பட்டு உள்ள இருக்கக்கூடிய ராஜாக்கள் காதில் போய் என்ன பண்றான்? ஏதோ ஒன்றத்தை ஊதுறான். அதே மாதிரி இந்த ரோமாபுரியில் இருக்கிற ராஜா கிட்ட இருந்து என்ன பண்ணுகிறது? ஒரு தகவல் எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுகிறது? போகிறது. அது போல கள்ள தீர்க்கதரிசி வாயிலிருந்தும் என்ன பண்ண போகிறது? ஒரு பொய்யான தகவல் அல்லது தீமையான ஒரு தகவல் என்ன பண்ணுகிறது? எல்லா ராஜாக்கள் கிட்டையும் போகுது. சரி, என்ன நடக்குது அதுக்கப்புறம்? அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அப்போ அற்புதங்களை செய்கிற எல்லாமே பரிசுத்த ஆவி கிடையாது. இதை நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண வேண்டும்? உணர வேண்டும். ஒரு பெரிய ஊழியர் பெரிய அற்புதத்தை செய்துட்டார்னா உடனே அவர் பரிசுத்த ஆவினால தான் செஞ்சாருன்னு என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த ஊழியருடைய
போதனையை பார்க்கணும். அவர் சரியா போதிக்கிறாரா, இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை சொல்லி கொடுக்கிறாரா, வேதத்தின்படியான போதனைகளை அவர் கற்றுக் கொடுக்கிறாரா அப்படின்னா அந்த அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதம்? பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்ட அற்புதம். அல்லது அவர் மனித போதனைகளை, மனித உபதேசங்களை, பிசாசின் உபதேசங்களை போதிக்கிறவராய் இருந்து அற்புத அடையாளங்களை செய்கிறார்னா அவர் எதனால செய்கிறாரு? பிசாசின் ஆவியினால அந்த அற்புத அடையாளத்தை என்ன பண்றாரா? செய்கிறார். சரி, இந்த பிசாசின் ஆவிகள் என்ன பண்ணுகிறதா? போய் அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. சோ இவங்க எல்லாம் எதற்காக கூப்பிடப்படுறாங்க? நியாய தீர்ப்பு நாளிலே, மகா நாளிலே ஒரு யுத்தம் நடக்க போது. அந்த யுத்தத்துல இவங்கெல்லாம் யாருக்கு எதிராக செயல்பட போறாங்க? தேவனுக்கு எதிராக செயல்பட போறாங்க. அதனால இந்த பிசாசு, இந்த மிருகம், இந்த கள்ள தீர்க்கதரிசி வாயிலிருந்து என்ன பண்ணுதான்? தவளை போன்ற ஒரு அசுத்தாவி என்ன பண்ணுவது? புறப்பட்டு எல்லா நாடுகளுக்கும் போய் அந்த நாடுகளில் உள்ள ராஜாக்களை என்ன பண்ணுகிறது? தங்கள் பக்கம் தேவனுக்கு எதிராக என்ன பண்ணுகிறது? சேர்க்கிறது. அப்புறம் இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். சரி, இது இடையில வரக்கூடிய ஒரு எச்சரிப்பு, தேவனால் வரக்கூடிய ஒரு எச்சரிப்பு. இந்த எச்சரிப்பு எல்லாருக்குமான ஒரு எச்சரிப்பு. என்ன எச்சரிப்பா? இதோ நான் எப்படி போல வரப்போறேன்? திருடனை போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லாம கொல்லாம என்ன பண்ணுவேன்? திடீர்னு வருவேன். நீங்க எப்படி இருக்கணும்? உஷாரா இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது உங்க மானத்தை காத்துக்கிறது போல நீங்க வஸ்திரத்தை என்ன பண்ணியிருக்கணும்? அணிந்திருக்கணும். அப்படி ரெடியா இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள். அப்படின்னா என்ன சொல்ல வராரு? நீங்க நான் எப்போ வேணாலும் வருவேன், நான் எப்போ வந்தாலும் நீங்க எப்பவுமே எப்படி இருக்கணும்? ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராரு. இடையில ஒரு எச்சரிப்பின் சத்தம் வரும். மறுபடியும் கண்டினியூவேஷன். எதுக்கான கண்டினியூவேஷன்? அந்த யுத்தத்துக்காக ராஜாக்கள்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கூடி வர போறாங்க. அசுத்தாவி போயிருக்கிறது. அடுத்தது வாசிங்க 16வது வசனம். அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகேத்தோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். இப்போ ஒரு நாள், கர்த்தருடைய நாள், அது மகா யுத்தம் நடக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாளுக்காக இந்த பிசாசு, மிருகம், கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணுகிறார்கள்? சதி திட்டம் போட்டு மற்ற ராஜாக்களை என்ன பண்ணுகிறார்களாம்? கூட்டி சேர்க்கிறார்கள். இவங்கெல்லாம் வரத்துக்காக தான் அந்த எப்ராத்து ஆறு என்ன ஆகுது? வற்றி போகுது. இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க? வரப்போகிறாங்க. அந்த தேவனுடைய மகா நாளில் என்ன பண்ண போறாங்க? தேவனோடு யுத்தம் பண்ண போறாங்க. இந்த யுத்தத்தை குறித்து இன்னும் வரப்போகிற அதிகாரங்கள் என்ன பண்ண போகுது? விளக்கமாக சொல்லப்பட போகிறது. இதுல எதோட நின்றுச்சு? யுத்தம் நடக்க போகுது. எங்க நடக்க போகுது? அர்மகெதோன் என்ற இடத்துல நடக்க போகுது. ஏன் இந்த வார்த்தையை யோவான் பயன்படுத்துறார் அப்படின்னா, இந்த அர்மகெதோன் என்ற இடத்திலே கிதியோன் இருந்த நாள் முதற்கொண்டு, யார் இருந்த நாள்? கிதியோன். இதுக்கு என்னன்னா, அந்த மவுண்ட் மிகிதோ என்றப்பட்ட ஒரு மலை, அந்த மலையில தான் இது என்ன பண்ணுது? யுத்தம் நடக்குது. எந்த நாள்ல இருந்து? கிதியோனுடைய நாட்கள் முதற்கொண்டு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியா யுத்தம் நடந்தது சாலமோன் என்ற ராஜா இருந்த காலத்தில் நடந்தது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த இடத்துல யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நிறைய யுத்தங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்குது? நடந்திருக்கிறது. அந்த நடந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட 90-95% யுத்தத்தில் வெற்றி பெற்றது யாரு? யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அப்போ இந்த இடத்துல யுத்தம் நடக்க போகுது அப்படின்னா யாருக்கு வெற்றி? ஆண்டவருக்கு தான் வெற்றி. ஏன்னா இவங்க யாருக்கு எதிராக யுத்தம் பண்ண போறாங்க? ஆண்டவருக்கு எதிராக யுத்தம் பண்ண போறாங்க.
அல்லது தேவ ஜனத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணினாலும் யாருக்கு வெற்றி வரப்போகிறது? தேவ ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு என்ன வரப்போகிறது? வெற்றி வரப்போகிறது. அதனால தான் இந்த பேர் அவர் என்ன பண்றாரு? மென்ஷன் பண்றார். எங்க கூடி வந்திருக்கிறாங்க? அர்ம கெதோன் என்ற இடத்திற்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? கூடி வந்திருக்கிறாங்க. அப்படின்னா அந்த இடத்துல இந்த பிசாசு, கள்ள தீர்க்கதரிசி, இந்த மிருகம் மற்றும் அவனோடு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ராஜாக்களும் நிச்சயமாக என்ன பண்ண போகிறார்கள்? தோற்கடிக்கப்பட போகிறார்கள் என்ற அர்த்தம். அப்புறம் ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினார். அப்பொழுது பரலோகத்தில் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. சோ இப்ப பரலோகத்துல இருந்து எங்க இருந்து சத்தம் வருது? சிங்காசனத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்? ஆயிற்று. இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா? இட் இஸ் டன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கதம், எல்லாம் முடிந்தது. எப்படி இயேசு சிலுவையில என்ன சொன்னாரு? எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் உயிரை விட்டாரோ, அதே மாதிரி இங்க என்ன சத்தம் வருது? எல்லாம் முடிந்தது. என்ன நடக்குது அங்க? வாசிங்க. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற் கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினை ஆகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகன்று போயின. பர்வதங்கள் காணப்படாமற் போயிற்று. தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. சரி, இந்த வாதையினாலும் மனுஷர்கள் என்ன பண்றாங்களாம்? தேவனை தூஷிக்கிறார்கள். அந்த வாதை மகா கொடியதாய் இருந்தது. இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த 7 கலசமும் என்ன ஆகுது? முடியுது. ஸோ இதுதான் கடைசி கலசம். எல்லாம் என்ன ஆயிடுச்சான்? முடிந்து விட்டது. இப்போ நீங்க இதுல பார்த்தீங்க என்னென்னலாம் வந்துதான்? 18வது வசனத்துல மின்னல்கள், இடி முழக்கங்கள், சத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள். இதை நீங்க எங்க வாசித்திருப்பீங்க? 11ஆம் அதிகாரம் 19 மட்டும் வாசித்துருங்க. அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி எதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின. இப்போ 16வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கல்மழை போல 11வது அதிகாரத்தில் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது? கல்மழையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இடி மின்னல்கள், பூமி அதிர்ச்சி பற்றி என்ன பண்ணப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்குது. அதே இது 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 8ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிங்க. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. சோ இந்த இடி முழக்கம், சத்தம், மின்னல், பூமி அதிர்ச்சி இது எதற்கு அடையாளம்னா கடைசி அழிவு. என்ன அழிவுனா முற்றிலுமாக எல்லாம் என்ன பண்ணப்படுகிறது? அழிக்கப்படுகிறது. ஸோ முத்திரை உடைக்கப்படும் போதும் அதை பற்றி என்ன பண்ணியிருக்கிறார்? யோவான் சொல்லியிருக்கிறார். எக்காலம் ஊதப்படும் போதும் அதை பற்றி என்ன பண்ணியிருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். கலசங்கள் கொட்டப்படும் போதும் அதை பற்றி என்ன பண்ணுறாரு? சொல்லியிருக்கிறார். ஸோ 3 முறையும் ஒரே விஷயத்தை மறுபடியும் என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு. கூடுதல் தகவலோடு என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். இப்போ இந்த கடைசியா கலசம் ஊற்றப்படும் போது கூடுதலாக இருக்கக்கூடிய தகவல் என்ன? கூடுதலாக இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, அந்த நகரம் என்ன ஆகுறதா? 3 பங்காக பிரியுது. நகரம்னா ரோமாபுரியை பற்றி என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். ரோமாபுரி அழிக்கப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல அந்த நகரத்துக்கு என்ன பேர்னா பாபிலோன் அப்படின்ற பேர் இங்க இடத்துல என்ன பண்ணப்படுகிறது? சொல்லப்படுகிறது. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினியாக மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. அப்புறம் தீவுகள் யாவும் என்ன ஆயிடுச்சான்?
அகன்று போய். தீவுகள் எதற்கு அடையாளம்னா, இப்போ இந்த ரோமாபுரியோடு கூட்டு சேர்றாங்களா ராஜாக்கள், அவங்கள தான் என்ன பண்றது தீவுகள் மலைகள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் தாளந்து நிறையான பெரிய கல்மழை வானத்திலிருந்து என்னாச்சா மனுஷர் மேல் விழுந்தது. தாளந்து நிறை அப்படின்னா எத்தனை கிலோன்னு நினைக்கிறீங்க? எத்தனை கேஜி? 45 கிலோ கல்மழை பூமியில விழுந்தா என்ன ஆகும்? நம்ம வீட்டில் வாங்குற அரிசி கிலோ எத்தனை கிலோ? 25 கிலோ. அந்த மாதிரி டபுள் மடங்கு 45 கிலோ பை வானத்திலேருந்து பொத்துன்னு விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? பை விழுந்தாலே எடுத்துக்கோங்க. இது என்னது? கல்மழை. கல்மழைனா என்னது? ஐஸ் கட்டி. நீங்கள் கல்மழையை பார்த்துருப்பீங்க, குட்டி குட்டியாக கல்கண்டு சைஸில் நிறைய மழை பெய்யும். இது வந்து கல்கண்டு சைஸ் இல்லை. எத்தனை பெரிய சைஸு? 45 கிலோ சைஸு ஐஸ் கட்டி பதன்னு விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்களேன்? இப்போ இங்கேயே விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ஷீட்டெல்லாம் டம் டம் டம்னு உடஞ்சி என்ன ஆகும்? உள்ளே விடும். கார் மேலே விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? கார் கண்ணாடியில் விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? பைக்கில் போகும்போது மண்டையில் விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? 1 கிலோ 2 கிலோ இல்லைங்க, 45 கிலோ சைஸ் ஐஸ் கட்டி. அப்போ பாருங்க, ஒரு பக்கம் அனல்னால புண்கள், அனல் தாங்க முடியல. இன்னொரு பக்கம் எப்படி? இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னது? ஐஸ் கட்டியா வந்து எங்க விழுது? மண்டையில் வந்து 45 கிலோ சைஸில் ஐஸ் கட்டி வந்து மண்டையில் விழுது. இது யாருக்கு நடக்குது? யாரெல்லாம் முத்திரை தரித்து அந்த சொரூபத்தை வணங்கினார்களோ, மனித போதனையை கேட்டு அதுக்கு பின்னாடி போனாங்களோ, யாரெல்லாம் தேவ பரிசுத்த ஜனங்களை ரத்தம் சிந்தினார்களோ, யாரெல்லாம் தீர்க்கதரிசியுடைய ரத்தங்களை சிந்தினார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய வாதை வந்தும் மனம் திரும்பவில்லையோ, அவர்களுக்கு இந்த கடைசி அழிவு என்னாகிறது? உண்டாகிறது. தட்ஸ் ஆல். அதனால ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பரலோக கதவு என்ன ஆயிருக்கும்? திறந்திருக்கும். இதுக்கு முன்னாடியே 7 சபைக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்துட்டாரு? எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்துட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எச்சரித்திருக்கிறாரு. அதனால தருணம் கிடைக்கப்படும் போதே நாம் என்னாக வேண்டும்? நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் திருடனை போல என்ன பண்ணுவார்? வருவார். நம்ம வஸ்திரத்தோடு ரெடியா இருக்கும். நமக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் எழுந்து நிற்போம்.